Channel 12th standard physics la volume 1 la third unit magnetic field and magnetic effect of electric current. So in the unit la ரொம்ப முக்கியமான question, in the magnetic field due to long straight current carrying current. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா லாங் வீடியோவாக போகும். ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே நீங்கள் இந்த கொஷின் கண்டிப்பாக அஷ்யூராக படிச்சிடலாம். இதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன எழுதணும், அண்ட் விச் ஆர் த திங்ஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ ஹாவ் டு ரைட், அண்ட் எதுக்கு எப்படி எப்படி மார்க்ஸ் அலாட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் டயக்ராமே எப்படி புரிஞ்சு வரைகிறது, என்னதான் நடக்குது இந்த கொஷினில் அப்படிங்கிற இந்த வீடியோ பார்த்தாலே போதும். ஐ வில் அஷ்யூர் யூ இட் மேக் யூ too understandable. So first இந்த question எப்படி அப்படின்னு பார்க்கலாமா. magnetic field due to long straight current carrying current. ஸோ லாங் ஸ்ட்ரெயிட், அதாவது லாங்காக, ரொம்ப லாங்காக ஸ்ட்ரெயிட்டாக கண்டக்டர்னால் என்னது அப்படின்னா கரண்ட்டை கடத்தக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஒயராக கூட இருக்கலாம். அது என்ன கேரியிங் கரண்ட், அது என்னத்தை பண்ணுது அப்படின்னா கரண்ட்டை என்ன பண்ணிகிட்ருக்கு, கேரி பண்ணிகிட்ருக்கு, கரண்ட்டு அதில் ஓடிட்டுருக்கு. எதனால அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி அது ஓடுது அப்படின்ட்டு. அதை என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலாவாக எழுத போகிறோம். அதை நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு அந்த கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதாயிரும். கரண்ட் மூலிமா நம்மளுக்கு உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் தியரி படிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். லெட் y dash be the infinitely long straight conductor. y dash அப்படிங்கிறது இன்ஃபைனைட் அப்படின்னா அளவே தெரியாது, இவ்வளோதான் அப்படின்னு தெரியாத ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குது. எதனால் இவ்வளோதான் தெரியாதது கண்டுபிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லென்த்தில் நீங்கள் ஒரு ஒயர் எடுத்து அது மூலிமா அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணி அது மூலிமா உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கப்போ நம்ம ஒரு பெரிய ஒயராக எடுத்துக்கிட்டு அந்த ஒயரில் குட்டி பாகத்தை எடுத்துக்கிற போகிறோம். அந்த பாகத்து மூலயமா அதில் ஓடுற கரண்ட் மூலியமாக நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிறது என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதே அளவை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நிறைய இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம். சரியா. ஐ அப்படிங்கிறது ஸ்டெடி கரண்ட், அதாவது ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரு ஸ்டெடியான ஒரு கரண்ட் என்ன ஆகிட்டுருக்கு, அந்த கண்டக்டர் வழியாக போயிட்டுருக்கு. அதை நம்ம டயக்ராமில் காமிச்சிருக்கோம். இப்போ என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு கேல்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் பி விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஏ ஃப்ரம் தி ஒயர். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்டில் பி அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒயர்லேருந்து, ஒயர் அப்படிங்கிறது விச் இஸ் கண்டக்டர், அந்த கண்டக்டர்லேருந்து ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், ஸ்மால் லைன் எலமெண்ட் செக்மெண்ட் ஏபி அப்படிங்கிறதுக்கு போகிறோம். அதோட லென்த் எல், டிஎல். டி அப்படின்னு இருந்தாலே ஸ்மால் அப்படின்னு நம்ம எப்படின்னா தெரிஞ்சுக்கணும். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி டியூ டு கரண்ட் எலிமெண்ட் ஐடியல், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு லென்த்தில் ஒரு கரண்ட் போகுது. அப்போ அந்த லென்த்தில் போகிற கரண்ட்டை ஐடியல் கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து மூலியமாக பி அப்படிங்கிற பாயிண்டில் உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பயோட்-சாவர்ட் லா மூலயமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறோம். இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது பயோட்-சாவர்ட் லா எதுக்காக ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிற முடியும், அதாவது டிபி வெக்டார். ஸோ வெக்டார் எதுக்கு அப்படின்னா இதில் வந்து உருவாக்குறது ஒரு டைரக்ஷன், ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா அதுக்கு அளவும் உண்டு, அதுக்கு திசையும் உண்டு, திசை அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறதுக்காக. இப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π. ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர், ஆர் கேப் பரங் என் கேப் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. சரியா. என் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார், அது பேஜ் அட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா பாயிண்ட் பண்ணுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதோடைய டயக்ராம் பார்த்துடலாமா, புரிஞ்சுதா. ஒய் டேஷ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஒய் டேஷ். பி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்டில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது நம்மளோட ஒயரில் இருந்து ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒய் டேஷ் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகும், ஒன்று க்ரியேட் ஆகும் இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆனால் அது தெரியாதுல, இன்ஃபைனைட்னால நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த செக்மெண்ட்டோட லென்த் டிஎல். என்னோடய புக்கில் கீழே ஏனும் மேலே பின்னும் போட்டிருக்கு. இப்போ மேலே பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஏபி அப்படிங்கிற இந்த ஸ்மால் செக்மெண்ட். இந்த ஸ்மால் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டிபி அப்படிங்கிறது ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எந்த இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், இந்த டிஎல் அப்படிங்கிற அந்த ஸ்மால் லென்த்தில் கரண்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதை நம்ம ஐ அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். இப்போ இதுதான் என்னது ஐடியல் அப்படிங்கிறது, இது மூலயமா உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ அதை இப்படி நம்மளுடைய டயக்ராமில் போட்டிருப்பாங்க.
இப்போ இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க, இது வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ இது ஆர். இப்போ கூடுதலாக இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வருதுல்ல, அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு லைனை பெர்பெண்டிகுலராக போட்டிருக்காங்க. சரியா? பெர்பெண்டிகுலராக போட்டிருக்காங்க. அப்போ சி இந்த பாயிண்ட் வந்து பி அண்ட் இதோடைய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், தியரியில் ஏ அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் இதோடது நம்மளுக்கு தெரியும் டிஎல் அப்படிங்கிறது. அண்ட் இந்த கண்டக்டர் ஒய் டேஷ் ஒய் டேஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆங்கிளை நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோடைய ஆங்கிளை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் 5-2. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கீழே உள்ளது, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 5-1, அதுக்கடுத்து இதோட ஆங்கிள் 5-2. மொத்த ஆங்கிள் வந்து 5-2. இந்த இதனால் மொத்தமாக உருவாகிறது ஆங்கிளை வந்து நம்ம சொல்லிட்டோம். ஒய் டேஷ் மூலயமா உருவாகிற ஆங்கிள்ஸு மொத்தமாக நம்மளுக்கு 5-1 5-2ன்னு பிரித்தாச்சு. இது ஸ்மால் லென்த்து. இது மூலயமா ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம்னா அது ஸ்மால் ஆங்கிளாக தானே இருக்கும். அப்போ அது D5. சரி, இந்த மொத்த 5-2ல் D5ன்னு ஒன்று பிரிஞ்சிச்சுன்னா இது 5. இதை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சென்டர் ஓ. இதை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போம், அதுக்காக தான். இப்போ இதை பாருங்கள், எதுக்குன்னு புரிஞ்சிடும். இங்கே n கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். சரியா? இந்த யூனிட் வெக்டார் வந்து பாயிண்ட் பிக்கு என்ன பண்ணுது, இது பண்ணுது. அண்ட் தீட்டா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆங்கிள். ஸோ தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள். எதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரல் எலமெண்ட் ஐடியலுக்கும் அண்ட் ஜாயிண்டிங் டிஎல் அட் த பாயிண்ட் பி விச் இஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ஸோ புரிஞ்சுதா? இப்போ ஆங்கிளில் 5-1 இருக்குது, 5-2 இருக்குது, அண்ட் D5 இருக்குது, 5 இருக்குது, அண்ட் தீட்டா இருக்குது. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஆர் அப்படிங்கிறது என்னது, லைன் எலமெண்ட்டில் இருந்து பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ். ட்ரிக்னாமெட்ரி நம்மளுடைய ஃபார்முலா படி, விச் மீன்ஸ் அவர் ஃபார்முலா இஸ் ஐடியல் சைன் தீட்டா. கரெக்டாக? அப்போ அங்கே ஆங்கிள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணணும், we have to test. நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரையாங்கிள். வேர் த ஏபிசி இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட் ஏபியா, இந்த செக்மெண்ட் சி. ஸோ இது வந்து தீட்டா. இப்போ சைன் தீட்டா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ சைன் தீட்டா எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள்குடைய ஆங்கிள் என்னன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டிஎல் அண்ட் இது ஏ அண்ட் இது பி அண்ட் இதோடைய ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீட்டா. கரெக்டாக? இதை மாற்றி வரைகிறோம் நம்ம. இப்போ இன்னொன்று ஒரு ஹிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி அப்படிங்கிறது விச் இஸ் காமன் டு ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் காமன் டு ட்ரையாங்கிள் ஏசிபி. அப்போ ஏசி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை தாண்டி அங்கே டிஎல் இருக்குது அண்ட் அதேமாதிரி ஆரும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால ஏசியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இங்கே. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் எப்போவுமே ஆங்கிள் இங்கே தானே வரும், அந்த மாதிரி நான் மாற்றி அமைச்சு எழுதிக்கிறேன். இப்போ சைன் தீட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சைன் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் அப்படின்னா இங்கே ஆப்போசிட் சைடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ அப்போ நான் அதை ஏசி அப்படின்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை என்னுடைய ஹைப்போட்டனஸ்னாலே சரிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் டிஎல் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஐ சப்ஸ்டியூட் தட் ஏசி பை டிஎல் அண்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆங்கிள் வந்து சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இது ஏசி தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ ஏசி மட்டும் இருக்கட்டும். ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா அப்படிங்கிறது நம்ம இருக்கும். இதே தான் ஐடியல் சைன் தீட்டா அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஏசி அப்படிங்கிறது காமனால் மொத்தமாக ஏசி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொன்று ட்ரையாங்கிள் நான் என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன், விச் இஸ் D5 அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆங்கிள். ஸோ D5 ஆங்கிள் வச்சு இருக்கிற அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம். அண்ட் என்னுடைய பாயிண்ட் வந்து பி இங்கே இருக்குது. இந்த பாயிண்டில் ஆங்கிள் வந்து D5 அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து ஏ அண்ட் இது வந்து சி. இந்த ட்ரையாங்கிளை மாற்றி அமைச்சிக்கலாமா, 90 டிகிரியில் இருக்கிறது இங்கே வரும். அப்போ இட் இஸ் மை ஏ அண்ட் சி அண்ட் என்னுடைய பாயிண்ட் பி. இதோடைய ஆங்கிள் தான் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா D5 அப்படிங்கிற ஆங்கிள். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், சைன் D5 அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சைன் D5 அப்படிங்கிறது என்னது, ஆப்போசிட் சைடு
ஏசி டிவைடட் பை என்னுடைய ஹைப்போட்டனஸ். ஸோ ஹைப்போட்டனஸ் ஏசி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹைப்போட்டனஸ் வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி. ஏக்கும் பிக்கும்கான டிஸ்டன்ஸ் என்ன ஆர். ஆல்ரெடி டி5 அப்படிங்கிறதே ஸ்மால் ஆங்கிள். இப்போ சைன் டி5 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படிங்கிறனால ஐ டேக் இட் அஸ் டி5 இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஆர். நான் திரும்பி என்ன சொன்னேன், ஏசிக்கு ஃபோக்கஸ் வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் டி5. இப்போ இந்த ரெண்டு ஏசியும் என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஆர் டி5 இஸ் ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஃபார்முலாவில் ஐடியல் சைன் தீட்டாவில் டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஆர் டி5 அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். விச் இஸ் dB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0/4π அப்படிங்கிறது என்னுடைய கான்ஸ்டன்ட்க்கு ரைட். ஸோ அதுக்கடுத்து ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு என் கேப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வெக்டார் இங்கே போட்டனால இங்கே வந்து நான் கேப் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து μ0/4π எனக்கு ஐடிஎலுக்கு பதிலாக சைன் தீட்டாக்கு பதிலாக ஆர் டி5 சொல்லியிருந்தேன்னா ஆர் டி5 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு என் கேப் அப்படின்னு இருக்கும். இங்கே ஒரு ஆர் ஆல்ரெடி இருக்குது, இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆருக்கு ஒரு ஆர் போயிடும். அப்போ என்னுடைய இது என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா μ0/4π அப்படிங்கிறது இன்ட்டு ஐடி5 பை ஆர் அப்படின்ட்டு என்ன இருக்குன்னா வந்திருக்கும் இன்ட்டு என் கேப் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைன்னு ஒரு ஆங்கிளை நம்ம விட்டுட்டோம் பார்த்தீங்களா, எங்கே இருக்குது ஃபை. ஸோ டி5 அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். அதே மாதிரி என்னுடைய ட்ரையாங்கிள் இது வந்து டி5, இதில் காமனானது ஏசினால ஏசிக்கு ஃபோக்கஸ் வச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து இதுக்கு கொசைன் எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது எதுக்கு கொசைன் எடுக்கிறோம் அண்ட் எதுக்கு சைன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அது ஏசி காமனாக இருக்கிறனால ரெண்டுத்துக்கும் காமனாக சைன் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா ஐடியல் சைன் தீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக. இப்போ ட்ரையாங்கிள் ஓபிஏ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அண்ட் இதோடைய ஆங்கிள் வந்து 5, அதனால் cos 5 எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ட்ரையாங்கிளை நான் ஐ ஜஸ்ட் ட்ரா. அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்கும் அண்ட் திஸ் இஸ் ஓ அண்ட் திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் மை பாயிண்ட் பி. ஸோ ஏக்குலேருந்து பிக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அண்ட் இங்கே வந்து இருக்கிறது ஏ. ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ அட்ஜசன்ட்னா கீழே தரையில் இருக்கிறது, ஹைப்போட்டனஸுங்கிறது சரிவில் இருக்கிறது. ஸோ அப்போது ஏ பை ஆர் அப்படின்ட்டு வந்திருக்கும். இப்போ cos 5 அப்படிங்கிறது என்னது, ஏ பை ஆர் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தெரியணும்ல, அதனால் ஆருக்கு ஃபோக்கஸ் வச்சுக்கிறோம். இப்போ ஏ டிவைடட் பை cos 5. ஸோ எதனால் ஃபோக்கஸ் வைக்கிறோம், எதனால் அதை கண்டுபிடிக்கிறோங்கிறது தெரியாமல் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ ஆரோடதை நம்ம என்ன பண்ணிடலாம், அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ கண்டிப்பாக அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0/4π என்னுடைய ஐ இருக்குது டிவைடட் பை இங்கே ஒரு ஆர் இருக்குது அண்ட் டி5 என் கேப் இருக்குது. ஸோ இங்கே ஆருக்கு பதிலாக நான் என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏ பை cos 5 அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏ பை cos 5 அப்படின்ட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இன்ட்டு டி5. இதில் டிவைடில் இருக்கிறது மேலே மல்டிப்ளேயில் வந்துருமா. அப்போ μ0/4π ஐ cos 5 பை ஏ டி5 அப்படின்னு எனக்கு என்ன இருக்குன்னா வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம டிபி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு தெரியாதது வேல்யூ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பி டியூ டு கண்டக்டர் ஒய் டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. ஸோ அப்போ டிபி வெக்டாரை இன்டிகிரேட் பண்ணோம். இன்டிகிரேஷன் எதுக்காக அப்படின்னா, ஒரு செங்கல்ல ஒரு வீடோடைய செவரு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு செங்கலோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா மொத்த செங்கலோட அளவையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம்ல. அதே மாதிரி தான் இன்டிகிரேஷன் ஒரு செங்கலை வச்சு மொத்த வீட்டுக்குக்கானதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் ஆங்கிள் நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். கீழே இருக்கிறனால அது -5(1) அப்படின்ட்டும், மேலே இருக்கிறனால இதோடைய ஆங்கிளில் 5(2) அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். டிபி வெக்டாருக்கு நான் இன்டிகிரேஷன் கண்டுபிடிக்கிறேன். இப்போ -5(1)லேருந்து 5(2)க்கு போகுது. இப்போ என்னுடைய டி5 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. μ0/4π இன்ட்டு எனக்கு ஐ இருக்குது, ஏ இருக்குது, cos 5 d5. எதுக்காக இப்போ பிரித்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
எனக்கு இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம், வெளியே துண்டாகவே எடுத்துடலாம். அப்போ μ0 I/4πa ஏன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட், கரண்ட்டும் ஸ்டெடி அப்படின்னு சொன்னனால அது கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. அது எடுத்து 5(1) a அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அந்த டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறனால தெரிஞ்சதுனால அது கான்ஸ்டன்ட். இப்போ cos 5d5 இப்போ இன்டிகிரேஷன் ஒன்று பயந்துடாதீங்க. cos 5 வச்சு என்ன ஆகுது, வேரி ஆகுது. அப்போ காசை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டிகிரேட் பண்ணணும். காசை இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் சைன் I/a sin 5 அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் போட்டுக்கோங்க. 5(1) அண்ட் திஸ் இஸ் 5(2). ஸோ இப்போ எதுக்கு இங்கே மைனஸ் போட்டிங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். கரெக்டாக எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு மொத்த இது ஆங்கிளாக மாறணும் அப்படிங்கிறனால இது ரெண்டும் ஆட் பண்ணுற மாதிரி வரணும் தானே. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு சொல்லும்போது அப்பர் லிமிட் 5(2) -(-5(1) அப்படின்னு நம்மளுக்கு வரணுங்கிற காரணத்தினால இப்போ லிமிட் நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. விச் இஸ் 5(2) மைனஸ் என்னென்னு வரும் 5(1) அப்படின்னு நம்மளுக்கு -(-5(1) அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகும்னா லிமிட் சப்ஸ்டியூட் ஆகும். இப்போ இது ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 90 டிகிரி, இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ஸ்ட்ரெயிட் லாங்குனால 90 டிகிரி, சைன் 90 டிகிரி வந்து 1 ப்ளஸ் இன்னொன்று சைன் 5(1) இருக்கனால 1 + 1 2 அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்திருக்கும் 1 + 1 which is 2. ஸோ 2 அப்படிங்கப்போ இந்த 2 are 4 அப்படின்னா இதாக இருக்கும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ0 I/2πa. எப்படி இந்த எக்ஸ்பிரஷன் மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் கரண்ட்டோட வேல்யூ அண்ட் அதோடைய μ0 வேல்யூ அதோடைய ஏவோட வேல்யூ தெரிஞ்சாலே போதும், நம்மளால் அந்த கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கொஷினை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தியரிஸ் எல்லாமே ஆர்னா என்ன, ஏனா என்ன, ஆங்கிள் தீட்டானா என்ன, அதுக்கடுத்து நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபார் இன்ஃபைனைட்லி லாங் கண்டக்டர்னு லாஸ்ட் போட்டிருப்போம். 5(1) = 5(2) = 90 டிகிரி அப்படின்ட்டு எல்லாமே புக்லேயே டீட்டெயில்டாக இருக்குது. டோன்ட் பி கெட் கன்ஃபியூஸ். இஃப் யூ ஹாவ் நீட் எனி நோட்ஸ் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அண்ட் இன்டிகிரேஷனும் ஈஸி. நீங்கள் மறக்க வேண்டியாத விஷயங்கள் அப்படின்னு 1-2 இருக்குது. எதுக்கு சைன் எடுக்கிறோம், முதல்ல டயக்ராம் பர்ஃபெக்டாக இருந்தாலே ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ டயக்ராம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக டயக்ராமில் நொட்டேஷன்ஸ் எல்லாமே ஆர்னா ஆர் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஏ அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம எடுக்க வேண்டிய ட்ரையாங்கிள்ஸ், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் அண்ட் ஏசிபி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் சைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஏஓபி இருக்குது தெரியுமா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு 5 அப்படிங்கிறது, ஏபிசிக்கு தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள். அதே மாதிரி ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிற ஸ்மால் லென்த் டிஎலுக்கு நம்மளுக்கு D5. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு தெரிஞ்சது தானா. கீழே 5(1) அண்ட் மேலே வந்து 5(2) அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே ஆங்கிள். இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா ஆங்கிள் வந்து இந்த சைடு தான் வரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக அதை தான் நம்ம எடுக்கும்போது கன்ஃபியூஸே வரும். ஸோ இந்த ஆங்கிளை அப்போ தலைகீழ நீங்கள் எடுக்கணும். எப்படி எடுக்கணும், இந்த சைடு பி வரணும்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ இங்கே ஏ இருக்கும், அப்போ இங்கே சி இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து நம்மளுக்கு ஆங்கிள் இந்த மாதிரி மூக்கு இங்கே வர்ற மாதிரி இருக்கணும். அப்போது அதே இது ஏபினா டிஎல், இதுக்கு நம்மளுக்கு தெரியாது. இங்கே எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த 2 ட்ரையாங்கிள் மூலிமா ஏசி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 2 ஏசியையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். எதுக்காக ஏசியை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பயோட் சாவர்ட்லால் ஐடியல் சைன் தீட்டா இருக்குது. அப்போ டிஎல் சைன் தீட்டாவுக்கு பதிலாக RD5 இது பண்ணுறோம். இப்போ ஆர் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் ஏஓபி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன யூஸ் பண்ணி காஸ் இது பண்ணியிருப்போம். எதுக்காக காஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹைப்போட்டனஸும் தெரியுது, அதே மாதிரி நம்மளுக்கு அட்ஜசன்ட்டும் தெரியுது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறனால அந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஆரை நம்மளுடைய இதில். நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு டிபி வெக்டார் தெரிஞ்சிருச்சு. காஸ் ஃபையை மேலே கொண்டு போயிருங்க. இப்போ நம்மளுக்கு டிபி தெரிஞ்சிச்சுன்னா பிஏ இன்டிகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இங்கே நம்ம மறக்கக்கூடியது -5(1) அப்படிங்கிறதுலேருந்து லிமிட். எதுக்காக நான் சொல்லியிருக்கேன், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுங்கப்போ ஆட் ஆகணும் அப்படிங்கிறனால கடைசி இதை நீங்கள் எப்போவுமே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்சர் தெரியலனாலும் வரனாலும் எழுதிருங்க. ஃபார் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படிங்கிறதும் உங்களுடைய கன்சிடரேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்டிகிரேட் பண்ணும்போது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பாயிண்ட் பி டியூ டு கண்டக்டர் இது எல்லாமே புக்லேயே இருக்குது. நீங்கள் புரிஞ்சிச்சு அப்படின்னாலும் ஈஸியாக எழுதிடலாம். எதுக்காக எதை கண்டுபிடிக்கிறோம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாகவே சொல்லிட்டேன்.
இதே கொஷின் நம்மளுடைய புக்கில் இதோடைய ஆன்சர் 156 பேஜ் நம்பரில் இருக்குது 3rd யூனிட்டில். அல்லது நம்மளோட புக் பேக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இதோட கொஷினே எப்படி கேட்டிருக்காங்கன்னா டிடியூஸ் அ ரிலேஷன் ஃபார் ரிலேஷன்னா ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்டில் எதனால அப்படின்னா டியூ டு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் யூஸிங் பயோட் சாவர்ட்ல எதை பற்றி கண்டுபிடிச்சாலும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் டியூ டு இன்ஃபைனைட்லி அங்கே நம்ம இன்ஃபைனைட் தான் ஏன்னா ஒய் டேஷ்ன்னு நம்ம எடுத்துருந்தோம் தெரியுமா இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் யூஸிங் பயோட் சாவர்ட்லாம். இதை வந்து May 22 நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு இன்னொன்று ஒரு ஆப்போசிட்டான கொஷின் இருக்குது சர்க்குலர் லூப்புன்னு. ஸோ அந்த கொஷின் இந்த கொஷின் மாறி மாறி வரும். பட் இது கொஞ்சம் ரேர் கேஸில் இப்போ 2 வருஷமாக 24லையும் 25லையும் கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கேட்ட கொஷின் பேப்பரில் எப்படி மார்க் அலாட்மெண்ட் இருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் எக்ஸ்பிரஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அந்த 1 மார்க் போடணும் அவங்க யோசிச்சுட்டு தான் போடுவாங்க. நீ அவ்வளோவாதி எழுதியிருக்கணும் கரெக்டாக. அதுக்கடுத்து பயோட் சாவர்ட்லாம் எழுதியிருந்த அப்படின்னா 1/2 மார்க். அண்டு உன்னோட டயக்ராமுக்கு 1 மார்க்கு அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டுத்துக்குமே சேர்த்து 1 மார்க்கு அண்ட் உன்னோட பயோட் சாவர்ட்டில் எழுதுனதுக்கு 1/2 மார்க். அதுக்கடுத்து இந்த ID5/4πr அந்த 6 நம்ம கேன்சல் பண்ணி கொண்டு வர்ற வரைக்கும் உனக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து cos 5 அப்படிங்கிறது கொண்டு வர்றதுக்கு 1/2 மார்க். அண்ட் sin 5(1 + 5(2)ன்னு கொண்டு வர்ற வரைக்கும் 1/2 மார்க். அதுக்கடுத்து 5(1 = 5(2) அப்படின்னு நீ எழுதுகிற வரைக்கும் ஒரு 1/2 மார்க். அதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உன்னோட லாஸ்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நீ லாஸ்ட் உள்ளது பயோட் சாவர்ட்லாம் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இது எழுதினாலே நீ 3 மார்க் எடுத்துடலாம். இது 5 மார்க்கு கொஷின். ஸோ கண்டிப்பாக உன்னோட டயக்ராம் கரெக்டாக இருக்கணும். இவ்வளோ தான் இந்த கொஷின். ஃபுல் டீட்டெயிலாக இது பண்ணிட்டேன். இப்போவே படிச்சிருங்க. இட் இஸ் டூ ஈஸியர் யூ டு கோ த்ரூ திஸ் கொஷின். எப்படி படிக்கணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏன் கண்டுபிடிக்கிறோம், எதனால் கண்டுபிடிக்கிறோம், எந்த கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்கங்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறதா இருக்குது. அடுத்த கொஷினாக வந்து சந்திக்கிறேன். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.